ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முசுகுட் இன்சைட் ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷனோட செகண்ட் பார்ட்டோட 7th and 8th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ரூடியஸ் டீமை தான் காட்டுறாங்க. அங்கே இவங்களை தாண்டி சில பீஸ்லாம் போகுது. இதை பார்த்தோன்னே எதுவும் சொல்லிட்டா எனக்கு இன்றைக்கி நைட் என்ன சாப்பாடுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு. அதாவது இதுதான் ஹண்ட் பண்ணி சாப்பிட போகிறாங்களாம். ரூஜர் கிட்டே ஒருத்தர் சண்டைக்கு வரான். அதாவது இந்த இடத்த தாண்டி போகிறவங்களா என்னை அடிச்சுட்டு தான் போயிருக்காங்க, நீங்களும் என்னை டிஃபீட் பண்ணிட்டு போங்கிறான். அதேமாதிரி அவனும் டிஃபீட் பண்ணிட்டான். இப்போ மேபி ஃபியூச்சரில் இவங்களுக்கும் தேவைப்படுன்னு சொல்லிட்டு அந்த ரூஜோட சிலையை அவன்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. பார்த்தாங்க இவங்க மாதிரி நிறைய பேர் நிற்கிறாங்க சண்டை போட. இப்போ அடுத்த சீட் ட்ராவலே ஆரம்பிச்சிட்டாங்க. போன தடவை ரூடியஸாக ஓகேவா இருந்தால் இப்போ பார்த்தா அவனுக்கும் ஒத்துக்கல, எரிஸ்க்கும் ஒத்துக்கல. ஆனால் நம்ம ரூஜெட் வாரியர் மட்டும் அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ இந்த பக்கம் ராக்ஸியோட டீமை காட்டுறாங்க. ராக்ஸி அந்த ஹார்ஸ் மாதிரி இருக்க பீஸ் கிட்டே நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கா. தெரிஞ்சவங்க போல இருக்கு. யாருன்னு ஞாபகம் இருக்கா? போன சீசனில் மார்க் வாங்கினானே அவன் தான். இப்போ ராக்ஸும் கேட்குறான் மூஞ்சில் எப்படி அந்த மார்க் வந்துச்சுன்னு. இப்போ அவனும் சொல்கிறான் அந்த மாதிரி டெட்டுங்கிற ஒரு டீம் தான் இதை பண்ணாங்கன்னு. அந்த பேரை கேட்டோன்னே ராக்ஸிக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபியர் ஆகுது. இப்போ டாப்பிக்கை மாற்ற அந்த பீஸும் கேட்குது அவன் ஃபேமிலியை போய் பார்த்தியான்னு. இப்போ ராக்ஸியும் கொஞ்சமாக தயங்குறவங்க ஃபேமிலியை இவங்க பார்த்துருக்கவே இல்லை போல இருக்கு ரொம்ப நாளாக. நல்லா கேட்டுக்கோ, இந்த லைஃப்பில் நமக்குன்னு கொடுத்துருக்க ஒரே ஃபேமிலி தான். அந்த ஃபேமிலியை நம்ம பார்க்காம வேறு யார் பார்ப்பான்னு சொல்லிட்டு அட்வைஸை போடுறாரு. இப்போ ராக்ஸி அவங்க வில்லேஜுக்கு வந்திருக்கா. இப்போ ராக்ஸியும் தயக்கத்தோடைய அவங்க வில்லேஜுக்குள்ளே வரா. ராக்ஸியும் குட்டியாக இருக்கனால அவள் தன்னைத்தானே தப்பாக நினச்சிக்குவா. அதாவது மற்றவங்களும் இவங்களை பற்றி என்ன நினைப்பாங்கிறத ரொம்ப எதிர்பார்ப்பா. அதனால் இப்போ அவங்க வீட்டுக்கே போயிட்டா. வீட்டுக்கு போனாலுமே இவளால் அங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியல. வந்து இப்போ தான் பார்த்தா, ஆனால் அதுக்குள்ளே நான் திரும்பி கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்போ அவங்க அம்மாவாலேயும் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அவங்களும் அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ தான் அவங்க ஞாபகத்தமாக அவங்க அம்மா அங்கே வச்சுருந்த பழைய பொம்மையெல்லாம் பார்க்குறா. இப்போ அப்படியே ராக்ஸியோட சைல்டுஹுட்லாம் காட்டுறாங்க. அவங்க அம்மா கூட ஜாலியாக புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்க மற்ற சின்ன பிள்ளைங்க கூட எல்லாம் நானும் வந்து விளையாட்டான்னு கேட்குறேன். ஆனால் அவங்களும் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குற மாதிரி இவளுக்கு தோணுது. இவங்க அம்மா வந்து இவளை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ ராக்ஸியும் இதை நினச்சி வீட்டுக்கு வந்தோடனே அழுதுருக்கா. ஏன் நான் கெட்ட பொண்ணுங்கிறதுனால யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களான்னு சொல்லிட்டு அழுகுறா. அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க இது எதுவுமே ஓன் தப்பு இல்லை, இதெல்லாம் நாங்கள் பண்ண தப்புன்னு. ஆனால் என்னங்கிறது இவங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லாதனால நானே புரிஞ்சுக்கிட்டேன் இவங்க என்னை வந்து ரொம்ப தப்பாக தான் நினைக்கிறாங்க. அதனால் நான் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்னு இப்போ ராக்ஸி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இப்போ எங்கள் அம்மாவை பார்த்தா அப்படி இல்லை போல இருக்குங்கிறா. இப்போ அவளுக்கே தெரியாமல் அவள் கண்ணில் தண்ணியாக வருது. அப்படியே அன்றைக்கி நைட்டு தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு அவங்க அப்பா அம்மா கூட சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றா. இப்போ தான் அவன் வந்ததுக்கான ரீசன் இவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறா. எனக்கு முக்கியமானவங்க வந்து ஒரு கெலாமிட்டி வந்ததுனால மறைஞ்சு போயிட்டாங்களாம், அதாவது தொலைஞ்சு போயிட்டாங்க. அவங்கள தேடி தான் நான் இங்கே வந்திருக்கேன். அந்த தொலைஞ்சு போனவங்களே என்னோட ஸ்டூடெண்ட்டை ஒருத்தங்கிறா. இப்போ தான் அவங்க அப்பாவும் சொல்கிறாரு, இப்போ நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, உன்னை தேடி ஒருத்தன் வந்தான், சின்ன பையன் ஒரு 3 பேர் வந்தாங்க. உன் ஸ்டூடெண்ட்டு தான் அவனும் சொன்னான், 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கூட தான் ட்ரைனிங் எடுத்தாங்கிறாங்க. இப்போ தான் இவங்களும் சொல்கிறாங்க அவன் பேர் ரூடியஸ், அவங்க கூட எரிஸ்னு ஒரு பொண்ணு கூட வந்தாங்கன்னு. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ரூஜர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து சூப்பர்ட் வாரியருங்கிறாங்க. அந்த சூப்பர்ங்கிற நேம் தான் வந்து அந்த அரக்கர்களை குறிக்கிற நேமா. ஆனால் ராக்ஸி மட்டும் தான் அந்த சூப்பர்ங்கிற நேமை கிட்டால பயந்துகிட்டு இருந்திருக்கா. நானும் ஒன்று மாதிரி தான் பயந்துருந்தேன். நான் அவரை பார்த்து பேசி பழகினதுக்கப்புறம் ரொம்ப நைஸ் மேனுங்கிறாரு. இப்போ ராக்ஸியும் கிளம்புற நேரம் வச்சு அவங்க அம்மா கிட்டே போயிட்டு வரேங்கிறா. அவங்க அம்மா வந்து அடுத்த தடவை இப்போ ஸ்டூடெண்ட் ரூடியஸையும் கூட்டு வாங்குறா. ராக்ஸியும் அதை கேட்டு கண்டிப்பாங்கிறா. இதை கேட்டு அவங்க அப்பாவுக்கு ஏதோ தப்பாக புரிஞ்சிருக்கு போல இருக்கு. இல்லை அப்படிலாம் கூட்டு வரக்கூடாது அவனலாங்கிறாரு. இப்போ தான் இவளுக்கு எல்லாமே புரியுது. அந்த டெட்டுங்கிற நேம் வந்து ஆக்சுவலாக கூட நார்மலாக கூட யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது மட்டும் கொஞ்சம் அப்படி தான் கோலருங்கிறாங்க. எதை பண்ணக்கூடாது சொல்லணுமோ அதை தான் பண்ணுவான்னு. ஏன்னா இவங்க சொன்னது 3 பேர், இவங்க அன்றைக்கி பார்த்த டெட்டில் இருக்க டீமு 3 பேருங்கிறப்ப சரி அவங்கள தான் இவங்க இருக்கணுங்கிறாங்க. இப்போ அவங்க டீம் இருக்க வீட்டுக்கு வந்துடுறாங்க ராக்ஸி. இப்போ ராக்ஸியோட டீமு கிளம்புறாங்க ஜீனத், லீலியா, ஐஷாவை தேடி. ஏன்னா இப்போ தான் ராக்ஸிக்கு தெரிஞ்சிச்சு ரூடியஸ் வந்து சேஃபாக இருக்காங்கிறது. அதுவும் அவங்க கூட வந்து ஒரு சூப்பர் மாதிரி ஒரு வாரியம் இருக்காங்கிறப்ப அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு. ஆக்சுவலி இந்த சூப்பர்டால தான் பெரிய பிரச்சனையே வரும். ஆனால் அந்த பிரச்சனையே இவன் கூட சுற்றிட்டு இருக்காங்கிறப்ப இவனுக்கு அதை விட பெரிய பிரச்சனை வேறு எதுவும் வராதுங்கிறாங்க. இப்போ இவங்களும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நிறைய சிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து போய் பார்க்கலாங்கிறாங்க. இப்போ ரூடியஸ் அந்த மேன்கார்ட் கிட்ட கண்முழிக்கிறான். ஹாய் எப்படி இருக்க, பார்த்து 1 வருஷம் ஆச்சுங்கிறாரு. நான் இனிமேல் உன்னை பார்க்கவே மாட்டேன், உன்னை மறந்துடலான்னு நினச்சேங்கிறான் ரூடியஸும். ஒன்னே ஒன்று மட்டும் மறந்துடாத, உனக்கு அந்த டீமனை இருக்கிறதுக்கு காரணமும் நான் தாங்கிறாரு. ஆக்சுவலி இவர் தான் அந்த கடையில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லியிருப்பார். இவன் வாங்கிட்டு வர வழியில் தான் அந்த டீமன்களையும் பார்த்துருப்பான். ஆமாம் அவ்வளோ சொன்னால் உனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக என்னென்ன பண்ணுன்னு சொல்லி தானே அந்த ஜெயிலெலாம் அப்படி மாட்டியிருக்க மாட்டேங்கிறான். அதேமாதிரி எங்கள் அப்பாட்டே இந்த அளவுக்கு திட்டு வாங்கியிருக்க மாட்டேங்கிறான். மொத்த கதையை ஒன்ட்டே நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் எனக்கு அதில் பார்க்கறதுல என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்குங்கிறாரு. இப்போ ரூடியஸும் கேட்குறான், நீ தர அட்வைஸும் ஓகே, இப்போ நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லுன்னு. இவனோட ஃபேமிலியில் எங்கே இருக்காங்க, அவங்கள என்னால் காப்பாற்ற முடியுமான்னு கேட்குறான். நானும் அதை சொல்கிறேன், அதுக்கு நீ நான் சொல்கிற ஒன்று செய்யுங்கிறான். அதாவது நான் சொல்கிற எல்லாத்தையுமே நீ செஞ்சுன்னா அவங்கள காப்பாற்றலாங்கிறான். இப்போ அவரும் அவரோட கட்டளை சொல்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. இப்போ வந்து நீ இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கிங்டம்க்கு தான் போக போகிற. அங்கே இந்த மாதிரி உன் கண்ணு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளை வந்து அவங்களும் கடத்துவாங்க. அவளை நீ காப்பாற்று, ஆனால் எந்த சூழ்நிலையும் உன்னோட உண்மையான பேரை அவள்கிட்ட சொல்லாத. அவளை காப்பாற்றினதை பற்றி லெட்டர் எழுதி உங்கள் அப்பாவுக்கு அனுப்பு. அது மட்டும் நீ கரெக்டாக செஞ்சுட்டு நான் ஐஷான் லீலியா 2 பேருமே நீ காப்பாற்றிடலாங்கிறாரு. இவனும் ஏன் என்னன்னு யோசிச்சுக்கிறதுக்குள்ளே டக்குனு அங்கே வந்து விழிச்சிட்றான். இப்போ அவங்க அந்த புது வில்லேஜ்க்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலி இது வந்து ஷீரோனோட கேபிட்டலாம். இப்போ தான் எரிசும் கேட்குறான், இந்த இடத்துல தானே என்னோட மாஸ்டர் இருக்காங்கன்னு ராக்ஸியை கேட்குறா. ரூடியஸ் இப்போ அதை தான் வச்சுட்டு இருக்கான். ராக்ஸி இருக்க வில்லேஜ் தான் இது, கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல என் தங்கச்சிங்க 2 பேர் இருந்தால் ராக்ஸியை போய் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு. இப்போ இங்கே ரூடியஸ் வந்துட்டாங்கிறத ராக்ஸிக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக ஒரு லெட்டர் எழுதி ராயல் பேலஸ்க்கும் கொடுக்க சொல்லிட்டான்.
இப்போ தான் ரூடியஸ் அந்த மேன் கார்டு சொன்ன இடத்துக்கு எப்படி போகிறேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டாங்க. அங்கே இருக்க மார்க்கெட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கான். அப்போ தான் ரூடியஸ்க்கு சென்ஸ் ஆகுது அவனை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஆக்சுவலி அவன் லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லியிருப்பான் ராயல் பேலஸ் கிட்ட ஒரு மெய்ட் கிட்ட. அந்த மெய்ட் தான் அவனை ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ அவன்கிட்ட இருந்து தப்பிச்சாரன்னு சொல்லி சந்தேகமாக போய் தப்பிச்சு அந்த பாதையை பிளாக் பண்ணிடுறான். இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது இந்த இமேஜ் வந்து அவனோட ட்ரீமில் வந்த இமேஜ் தான், அந்த மேன் கார்டு காட்டின இமேஜ். பார்த்தா அதே மாதிரி சேர்ந்து அவன் தங்கச்சி வந்து 2 பேர் சப்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதில் ஒரு கார்டும் சொல்கிறார் நீ நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் க்ரைம்லாம் கிடையாதுங்கிறாரு. ஆனால் இதை பார்க்க க்ரைம் மாதிரி தானே இருக்குன்னு சொல்லிட்டு ரூடியஸும் கேட்குறான். இப்போ அந்த சின்ன பிள்ளை வந்து ரூடியஸ் பின்னாடி ஒழிஞ்சுக்கிறா. என்ன எப்படியாவது இங்கே வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்கிறா. இதை கேட்ட ரூடி சும்மா இருப்பான். அவங்க 2 பேரையும் புதைச்சிட்டு வந்துடுறான். அவங்களும் கையில் அந்த விசில் வச்சு மொத்த காட்சியும் அலர்ட் பண்ணுறாங்க. இப்போ மொத்த கார்டும் சுற்றி போட்டுறாங்க. ஒழுங்காக அந்த சின்ன பிள்ளை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு உடனே நாங்கள் ஹார்ம் பண்ண விரும்பலங்கிறாங்க. பார்த்தா இப்போ ஒரு மிகப்பெரிய மலை மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி தப்பிச்சு ஓடிடுறாங்க இருந்து. இவன் தங்கச்சி கொஞ்சம் நல்லா துருதுருன்னு தான் இருக்கா. என்னோட பேர் ஐசா கிரைராட், என்னை காப்பாற்றினக்கு ரொம்ப நன்றிங்கிறா. இப்போ அந்த மேன் கார்டு சொன்னதுனால இவன் பேர் என்னால் சொல்ல முடியல, அதனால ஏதோ ஒரு பேரை வளர்றான். இப்போ தான் சின்ன பிள்ளையும் சொல்கிறான் என்னோட அம்மா வந்து அங்கே பேலஸில் வந்து ப்ரிசென்ட் பண்ணியிருக்காங்க, அதனால வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எங்கள் அப்பாட்ட நான் சொல்லுவேன், எனக்கு எங்கள் அப்பாவுக்கு லெட்டர் எழுதிங்கன்னு கேட்குறாங்க. இப்போ தான் ரூடியஸும் புரிஞ்சுக்கிறான். ஆக்சுவலி வந்து உங்கள் அப்பாவுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க அவங்க பேலஸில், அது அங்கே கார்ட்ஸ் பார்த்துடுறாங்க, அதனால தான் இவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படி. ஆனால் உனக்கு வந்து அப்படி எழுதுறதுக்கு லெட்டர் மட்டும் தேவைப்படாது, கூடவே கொஞ்சம் காசும் தேவைப்படுங்கிறான் ரூடியஸும். இல்லை எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை அழகாக சிரிச்சாலே போதும், அந்த காசுலாம் தேவையில்லை, மெயிலுக்கு தானாக போட்டுருவாங்கங்கிறாங்கங்கிறா. இதை கேட்டார் ரூடியஸ் ஆமாம் ஏன்னா அது உங்கள் அம்மா வச்சு சொன்னதுங்கிறான். இப்போ ரூடியஸ் கேட்குறான் உனக்குன்னு சொல்லிக்க வேறு யாரும் சொந்தங்கள் இல்லை, எங்கள் அப்பா மட்டும் தான் அவங்களும் வெளியில் இருக்காருங்கிறா. ஏன் உனக்கு யாரும் அண்ணன் தம்பி அப்பெல்லாம் யாரும் இல்லைன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான் ஆனால் அவளால் நம்ப முடியாதுங்கிறா. இப்போ அந்த பாப்பா கண்டுபிடிச்சது உங்களோட ஒரிஜினல் நேம் சொல்லுங்கள் அப்படிங்கிறது. ரூடியஸ் அது வந்து ஒரு சின்ன சீக்ரெட், என் டீமோட பேர் டெட் அண்ட் அதில் என்னோட பேர் இதுதான் சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லியிருந்தான். இப்போ அவங்க டீம் கிட்டே இதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எப்போ என் தங்கச்சி முடிச்சிருக்காரோ அப்போ வந்து என் ஒரிஜினல் நம்ம யூஸ் பண்ணாதீங்கன்னு. அப்போ தான் எரிசும் கேட்குறா ஏன் அப்படின்னு. இவனும் சொல்கிறா என்னை பற்றி என் தங்கச்சி தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கா, அதனால் நான் வந்து கரெக்டாக புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எரிசும் சொல்கிறா எனக்கு அப்பெல்லாம் தெரியல, நீ வந்து எந்த சைடில் பார்த்தாலும் நல்லவனாக தான் இருக்காங்கிறா. இதை கேட்ட ரூடியஸ் சிரிக்கிறான். இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவங்க வீட்டுக்கு ஒரு ராயல் நெட் வந்திருக்காங்க. இவனும் எதுக்குன்னு போய் கேட்குறான். ராக்ஸி வந்து அவங்க வர சொல்லியிருக்காங்கிறா. சரின்னு இவனும் ஜாலியாக கிளம்புறான். இப்போ எரிசு சத்தமாக சொல்கிறா ஒழுங்காக போயிட்டு வா ரூடியஸ்னு. அது சின்ன பிள்ளை தூங்கிட்டு இருக்கோம் கேட்கல. ராக்ஸி அவங்கள பற்றி நிறையா சொல்லியிருக்கா. இந்த உலகத்தில் அவங்க பார்த்தா ஒரே ஜீனியஸ் நீங்கள் தான், சைலன்ஸ் ஸ்பெல் கேஸ்டிங்லாம் பண்ணிங்களாமே அப்படிங்கிறா. இப்போ பேலஸ்குள்ளே வந்தோன்னு பார்த்தா டக்குன்னு சீக்கிரட்டாக வேற ஒரு பாதாளியாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இப்போ இவனுக்கு ரெகக்னைஸ் ஆகுது நேற்று வந்து சோல்ஜர் தான் அங்கே இருக்க 2 பேருன்னு. இவனோட ஸ்டாஃபையும் வெளில வாங்கி வச்சுக்கிறாங்க. உள்ளே போனால் உள்ள ஒரு சின்ன பையன் தான் இருக்கான். பார்த்தா அங்கே தான் ஆயிஷாவோட அம்மாவை கட்டி போட்டிருக்கா. எங்கே ராக்ஸின்னு கேட்குறான். பார்த்தா அவன் அதுக்குள்ளே ட்ராப் பண்ணிடுறாங்க. இவனு இப்போ எந்திரிச்சு அவனோட மேஜிக்லாம் யூஸ் பண்ண பார்க்குறான். பார்த்தா இவனை ஒரு பேரியர் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. இப்போ தான் இவனு கேட்குறான் நீ யாருங்கிறத. அவனும் சொல்கிறான் நான் தான் இந்த நாட்டோட 7th பிரின்ஸுங்கிறான். இது நான் ஆக்சுவலி ராக்ஸிக்காக தான் கிரியேட் பண்ணியிருந்தேன், அவளை ட்ராப் பண்ணுறதுக்காக, அதனால் வந்து ஒன்றால் அது கண்டிப்பாக அதில் தப்பிக்கவே முடியாதுங்கிறான். இப்போ தான் அவனு சொல்கிறான் நேற்று நடந்ததுக்குலாம் என்னை மன்னிச்சிரு, அதுக்கு பதிலாக வந்து எனக்கு ராக்ஸியை பார்க்க விட ஒரு தடவைங்கிறான். இப்போ தான் அந்த 7th பிரின்ஸும் சொல்கிறான் ராக்ஸி இங்கே இல்லைன்னு. இப்போ தான் அவனும் சொல்கிறான் நேற்று உன் லெட்டரை பார்த்தேன், ஸோ ராக்ஸியோட லவ்வர் இந்த ஊருக்கு இருக்காங்கிறப்ப அவ்வளோ வருவாங்கிறான். ரூடியஸும் கேட்குறான் என்ன நீ பாய் ஃப்ரெண்ட் நினைக்கிறான்னு. ஓ நீ இல்லையான்னு கேட்குறான் அவனும். ஆக்சுவலி ராக்ஸி வந்து இந்த கிங்டம் விட்டு ஓடி வந்துட்டாங்கிற மாதிரி தான் இங்கே வெளில பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அவளை திருப்பி வந்து ஒன்றைய வச்சு ட்ராப் பண்ணி கூட்டிகிட்டு வர போகிறேன் இங்கேங்கிறான். கூட்டு வந்து இதே மேஜிக் சர்க்கிள் அவளையும் வச்சு அவளை நார்மலுக்கு என் கைதியாக வச்சுக்க போகிறேங்கிறான். இப்போ தான் எரிசும் கேட்குறான் ஆக்சுவலி ஆயிஷாவோட அம்மா இங்கே இருக்காங்கிறதே நான் இங்கே வந்து தான் எனக்கு தெரியும், அப்படிங்கிறப்ப ராக்ஸிக்கு மட்டும் நான் இப்போ இங்கே வந்திருக்கேங்கிறது எப்படி தெரியும்னு கேட்குறான். அப்போலாம் இல்லை ராக்ஸிக்கு தெரியுங்கிறான் அவனும். இவனும் அதெல்லாம் கேட்குறான் அதெல்லாம் தெரியாது, நீ ஏதாவது வெளில வார்த்தை விட்டாலும் தெரியுங்கிறான். இப்போ ரூடியஸும் கீழே வச்சு அடைச்சிட்றான். மேலே இப்போ தான் சோல்ஜர்ஸ் வந்து சொல்கிறாங்க ஆயிஷா இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு, சீக்கிரம் போய் கண்டுபிடிங்க, இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்கிறான். கீழே இப்போ ரூடியஸும் யோசிச்சுட்டு இருக்கான் நான் எங்கே தப்பு பண்ணேன்னு. அவர் சொன்ன மாதிரி தான் நான் பண்ணேன், என் தங்கச்சியை காப்பாற்றினேன், என் பேரையும் சொல்லல, அப்புறம் அப்படி நடக்குதுங்கிறான். ஒருவேளை இதெல்லாம் நடக்கணும்னு தான் இருக்குமோ அப்படிங்கிறான். அதோட இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருக்குங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் எதுவும் மாற்றணும்னாலும் இல்லை வேறு எதாவது அனிமி பண்ணணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.